ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி அந்த கதிரேசங்கிட்ட போட்டு கொடுத்ததும் இல்லாமல் இப்போ பயங்கரமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடத்தி வச்சிருக்காளையும் அந்த பொம்பளை ஏற்கனவே ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சவ. அவன் இருந்துக்கிட்டு ஏம்மா எப்படியோ நீ அவளை கடத்திட்ட, அதுக்காக உனக்கு பாராட்டுகள் மழையை குவிச்சு தள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்கக்கூடாது. ஏதோ ஜப்பானுக்கோ சீனாக்கோ இல்லை ரஷ்யாக்கோ எங்கேயாச்சும் ஒன்று நாடு கடத்தி விட்டுரு, அது திரும்ப வரவே கூடாது. அந்த குட்டி சாத்தா மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. அதை தான் நான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல. ஏன்னா அந்த குட்டி சாத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நிம்மதிங்கிறது இல்லை, முக்கியமாக எனக்கு. ஏன்னா அந்த குட்டி சாத்தானோட பேரை சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டில் ஒருத்தி ஓவர ஆட்டம் போட்டுட்ருக்கா. எப்போ பார்த்தாலும் நான் தான் இந்த வீட்டுக்கு முதலாளி, நான் தான் இந்த வீட்டோட ராணி பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குற அலப்பறியை நிஜமாக எங்களால் தாங்கவே முடியலாம், பார்த்துக்கோங்க. அதனால் அவளுக்கு சரியான பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நல்லா கேளு. அவள் வந்து என் வாழ்க்கையில் தலையிடவே கூடாதுன்னா அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸை மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எங்கேயாச்சும் நாடு கடத்தி விடுவேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ வேணும்னு சொல்லு, அதை விட்டுட்டு சும்மா நயசன் பேசாத அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியாத மேடம், ஒரு 5 லட்சமோ ஒரு 10 லட்சமோ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்க, ஆனால் ராஜேஷ் வந்துக்கிட்டு ஐயே என்ன சப்பத்தனமாக கேட்குறேன், 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு சொல்லையே, உனக்கு 50 லட்சம் தரேன், அந்த பொண்ணு இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது 50 லட்சமோ, இந்த பசங்க கிட்ட கொடுத்தா 1 லட்சமோ 2 லட்சமோ தான் கொடுப்பானுங்க, அதனால தான் இவங்க கிட்ட 5 லட்சம் பேரம் பேசுனா இவங்க 50 லட்சம்ன்றாங்களோ, அடப்பாவமே, இந்த 50 லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியலையே கடவுளே. இதுக்கு தான் ஒரு கொம்பை பிடிச்சாலும் அது மான் கொம்பை பிடிக்கணும்னு சொல்கிறது இப்போ எனக்கு சரியாக போச்சு. சரி, இந்த சான்ஸை வந்து நான் விடவே மாட்டேன். இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ஜம்முன்னு செட்டில் ஆக போகிறேன். இந்த வயசில் எனக்கு இந்த பணம் தேவையான்னு பார்த்தா தேவை தான், என்ன பண்ணுறது, பணம் தான் இந்த உலகத்தில் எல்லாமே. அதனால் பணத்துக்கு ஈடு இணை இங்கே எதுவுமே இல்லைல்ல, அதனால தான் பணத்தை வச்சு நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு, சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் ஓகே சொல்லிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த அம்மா வர, அவங்கக்கிட்ட நீங்கள் யார், எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க, அதுவும் என்னை கட்டி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்க, ஆடாச்சே வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் நசான்னு கொஷினாக கேட்டுங்கிற, ஒழுங்கு மரியாதை வாயை மூடிட்டு உக்கார, இல்லை நீ வந்து சந்தோஷமாக நீ வேறு நாட்டுக்கு போகிற, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்டம் ஆடி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, முன்ன பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட போகணும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையால உடனே கத்தியை காட்டி மிரட்டுறாங்க. இப்போ மட்டும் நீ வாயை மூடலை, அதுக்கப்புறம் இந்த கத்தி இருக்குது பார்த்தியா, கத்தி இதை சொதக்கணும் வாயிலே சுருகிடும், அதுக்கப்புறம் வாயும் திறக்க மாட்டேன் கண்ணையும் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க, நான் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி கத்தி கதறி கூச்சல் போடுறா. அதுவும் இல்லாமல் அந்த கத்தியை பார்த்ததுனால அந்த குழந்தைக்கு ஒரு ஷாக்கு மாதிரி ஆயிடுது. அப்படியே கோயின்னு கத்திட்டு அமைதியாக அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. அடப்பா வெண்பா குட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க மல்லி ஒரு பக்கம் தூக்கத்தில் கலக்கி விடுறாங்க. ஆனால் அது உண்மைதாங்க, பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெண்பாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, அதனால் வெண்பாவை சீக்கிரமாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள் மனசு சொல்லுது. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஆனால் வெண்பா கிடைக்கல. ஆனால் அதுக்காக அவங்க சுதந்திர மாட்டாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. வெண்பா கிடைச்சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஆனாலும் அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா விஜய் வேறு ஏற்கனவே கோவத்தில் இருக்கா இல்லையா, அதனால தான். இன்னொரு பக்கம் நான் எங்கே நம்ம இப்படி தேடிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை, நான் எங்கே அவளை தொலைச்சேன்னு சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம தேடலாம், அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, சரி சொல்லி தொலை அப்படின்னு சொன்னதும், இந்த இடத்துல தான் காணாமல் போனான் அப்படின்னதும், அப்படின்னா இங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அந்த அம்மா கைத்தாங்களாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பொடிநடையாக கூப்பிட்டு போனதை பார்த்தா அவங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டு வரதுக்கான எல்லா
ஏற்பாடையும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பொம்பளையை அடித்து துவச்சி காய போட்டு ஜெயிலில் போடுறதுக்கான எல்லா இதுவும் அவங்களே பண்ணி விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.